நான் இங்கதான் இருக்கேன். நான் இங்கதான் இருக்கேன். எங்க? ஆ, ஆ. ஓ நோ. இவளா? உன்னா ஒய்ஃப் அக்கவுண்ட்ல ஒளிஞ்சிருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஓ, அப்ப நான் தான் உன் ஹஸ்பண்டோட அக்கவுண்ட்ல பேசுன்னு சொன்னனா? ஆமாடா, பண்ணுவேன். ஏன்னா அது என்னோட ரைட்ஸ். ஓ, நான் மறந்தே போயிட்டேன். நீ தான் ஃபெமினிஸ்ட் ஆச்சே. இன்னும் நீ மாறவே இல்லையா? ஹேய், இல்ல நீ என்ன சீட் பண்ணிட்டு அவ பின்னாடி போனவன் தானே? கண்டிப்பா அவளையும் நீ சீட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்ப. அவ்வளவுதானா இல்ல உன் லைஃப்ல இன்னும் கேரக்டர்ஸ் இருக்கா? உன்கிட்டலாம் பேசி பிரயோஜனமே இல்ல. ஹேய், மரியாதையா பேசு. சந்தேக பேர் வழி. பாவம் அந்த அப்பாவி உன்னை எப்படிதான் பொறுத்துக்கிறானோ. ஐயோடா, அவன் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். உன்ன மாதிரி சீட்டர் ஒன்னும் இல்ல. அதனாலதான் அவன் பழைய காதலி வீட்டை தேடி கண்டுபிடிச்சு கரெக்டா குடி வந்திருக்கானா இங்க. இது ஒரு கோஇன்சிடென்ஸ் மேன். கான்ஃபரன்ஸா? அட கான்ஃபரன்ஸ் இல்லடா மக்கு, கோஇன்சிடென்ஸ். ஓ, அந்த அளவுக்குலாம் எனக்கு ஒன்னும் இங்கிலீஷ் தெரியாது. என்ன? உன்னோட பேச்செல்லாம் உன் பொண்டாட்டி கிட்ட வச்சுக்கோ, ஏன் கிட்ட இல்ல. அவளை பத்திலாம் உனக்கு பேசுறதுக்கு தகுதியே இல்ல. நீ பேசுறதெல்லாம் கேட்டா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். இதெல்லாம் கேட்டு என்ன நம்ப சொல்றியா? இன்ஸ்டாகிராம் ஹேக் பண்ற வெக்கமா இல்ல உனக்கு? அதுக்கான உரிமை எல்லாமே எனக்கு இருக்கு, புரிஞ்சுதா? ஜித்தன், நீங்க ஷிஃப்ட் ஆயிடுங்க. எதுக்கு? வாடகைக்கு இருக்கிறது நீங்க தான், நாங்க இல்ல. நீங்க வேணா மாறுங்க. ஆனா நாங்க அங்க முன்னாடில இருந்தே இருக்கோம். ஐயா, என்ன இது சின்ன புள்ளத்தனமா? க்ரோ அப் காவியா. இங்க பாரு ஜித்தன். மெதுவா, இது பப்ளிக் பிளேஸ். இது ஒண்ணும் உன் வீடு இல்ல. உன்னோட டாக்ஸிசிட்டியை கொண்டு போய் உன் புருஷன் கிட்ட காட்டுன. அவன் ஒரு முத்து மாதிரி. உன்ன மாதிரி அவன் ஒன்னும் சீட்டர் இல்ல, புரிஞ்சுதா? இல்லாத காரணத்தை சொல்லி நீ என்ன விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் எனக்கு தங்க மாதிரி ஒருத்தன் கிடைச்சிருக்கான். தங்கமா? தங்கம் நான் ஒன்னும் சொல்லலப்பா. அப்புறம் உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு போய் சொல்லி தானே என்ன ஏமாத்துன. ஹேய், அப்பாவை பத்தி பேசினா என்ன பண்ணுவ? பேசாத. அடி, உன்னோட கியூட்னஸ் காமிச்சு தானே என்ன வளைச்சு போட்ட. பொசசிவ்னஸ்ங்கற பேர்ல என்னோட மைண்டோட பீஸ குறைச்சவ தானடி நீ. ஏண்டா ஜித்தன், உனக்கு பொசசிவ்னா ஸ்பெல்லிங் ஆவது தெரியுமா? நான் ஒரு பேங்க் மேனேஜர். உன்ன மாதிரி நர்சரி பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கற ஆயமா கிடையாது. ப்ரொஃபஷனையே தப்பா பேசுறியா உன்ன? ஆண்டவா, உன்ன